ஹாய் விவாஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி, ரொம்ப நாள் ஆச்சு இப்படி பேசி வெக்கேஷன் வந்ததுக்கப்புறம். சரியா? சரி, நான் டாபிக் நேரடியாக வந்துடுறேன். நான் எப்பவுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போடுவேன். சரியா? அது நான் விசாரித்து நான் பேசினதுக்கப்புறம் தான் அது ஜென்யூனாக இருக்காமல் மட்டும்தான் நான் அதை சஜஸ்ட் பண்ணுவேன், இல்லை நான் பண்ண மாட்டேன். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது எப்படி கிடச்சிச்சின்னா, என்னோடய கூட ஒர்க் பண்ண ஒரு பையன் வந்து அயர்லாந்து ட்ரை பண்ணி அங்கே தான் இருக்கிறான். வேறு ஒரு ஜாப் ட்ரை பண்ணும்போது ரெஃபரன்ஸ் என் நம்பர் கொடுத்துருக்கான். ஏன்னா என் கூட 4 இயர்ஸ் ஒர்க் பண்ண பையன். ஸோ அதுக்காக அவங்க வந்து அங்கேருந்து கால் பண்ணி அந்த பையனோட நடத்தைகள் எப்படி ஒர்க் பண்ணுறாரு, சண்டை போடுறாரு, ஓகே இப்போ அவருடைய நாலேஜ் எப்படி, இதெல்லாம் கேட்கும்போது ஒரு நல்ல ஜென்யூனான பார்ட்டி தான் அப்படி கேட்க முடியும். சரியா? அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இப்போ சஜஸ்ட் பண்ணுறேன். அதை இதை வந்து ஏஜென்சி பற்றி சொல்லப்போனால் ஏஜென்சியில் நிறைய வகையான ஏஜென்சிஸ் இருக்காங்க ஃபாரினில். ஸோ அவங்க மூலிமா தான் ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து எடுக்க முடியும்னா அவங்க தான் அதுக்காகவே ஒர்க் பண்ணுறதுனால நிறைய பேர் லாயர்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த லாஸஸ் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த கண்ட்ரிக்கு, அதை கரெக்டாக அதை அப்ளை பண்ணணும், ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணணும். பட் ஜென்யூன் பார்த்தீங்கன்னா குக்ஸ் லெவலில் சிடிபி லெவலில் எடுக்கிறது எல்லாத்துக்குமே நிறைய ஃப்ரீ ரெக்ரூட்மெண்ட் தான். விசா ஃபீஸஸ்லாம் அவ்வளோவா வராது. பார்த்தா 5 லட்சங்கிறாங்க, 8 லட்சங்கிறாங்க, 10 லட்சங்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. சரி, நானும் கனடா போயிட்டு வந்திருக்கேன் என் ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணி மூலமாக. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓனர்ஸ் இருக்கும்போது, நல்ல ஓனர்ஸ் இருக்கும்போது அவங்க நல்ல குக்ஸ் கிடைக்கிற பட்சத்தில் அவங்க வந்து காசு வாங்க மாட்டாங்க. இது எந்த கேட்டகரியில் போகணும்னு தெரியாது. இப்போ நான் இந்த வீடியோ முடிவில் நான் அந்த லிங்க் கொடுக்குறேன், இல்லை அந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன். அதில் நீங்கள் கால் பண்ணி டேரெக்டாக வாட்ஸ்அப் காலில் பேசலாம். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரியா? ஹோட்டல்லையஸ் எந்த ஜாப்னாலும் வாட் எவர் இட் இஸ். ஸோ என்னோடய அட்வைஸபிள் என்னென்னா, ஏஜென்ட்டுக்கிட்ட பாஸ்போர்ட் கொடுக்காதீங்க. சரியா? அப்போ அந்த ஏஜென்ட் வந்து எந்த கம்பெனிக்கு எடுக்கிறான்னு சொல்லாமல் எடுக்கிறான்னா அது வந்து ரொம்ப ஃப்ராட். அது சரியா? அவனை கவனமாக கவனிங்க, அவன் எப்படி பேசுகிறாரு அப்படின்னு. மெடிக்கல் செக்கப் வேணும், ஐடி சர்டிஃபிகேட்ஸ் வேணும். சரி, நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கேட்குறாங்கன்னா அது ஜென்யூன் தான். இல்லை பாஸ்போர்ட் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அது 4-5 ஏஜெண்ட்டாக இருப்பாங்க. அதனால தான் 6 லட்சம் 7 லட்சம் 10 லட்சம் கேட்குறது காரணம் என்ன, ஒரு ஏஜென்ட் கிடையாது, அவங்களுக்கு சப் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது எல்லாம் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் இல்லீகலாக இருக்க பட்சத்தில் கேட்பாங்க. சார் இது இல்லீகலாக கூட இருக்கலாம், எந்த ஜாப் கூட நீங்கள் ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்கள். சரியா? இதெல்லாம் அவேர்னஸ்க்காக சொல்கிறது தான். எதுனா இப்போலாம் முன்னாடிலாம் கூகுள் பண்ணி பார்த்துடலாம், இப்போலாம் கூகுள் பண்ணி பார்த்துடலாம், அந்த எந்த கம்பெனி எங்கே இருக்குது என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒருத்தர் மறைக்கிறாருன்னா, அந்த கம்பெனி மறைக்கிறாருன்னா அவர் வந்து ஜென்யூன் கிடையாதுங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கோங்க. ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இன்டர்வியூ கேட்பாங்க, கிளைண்ட் இன்டர்வியூஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். நீங்கள் என்ன ஜாப் இருக்கீங்கன்னு அவங்க இன்டர்வியூ பண்ணி தானே எடுக்கிறாங்க. அதுதான் ஒரிஜினாலிட்டி. ஹேவ் அ நைஸ் டே. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வேணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. காட் பிளஸ்.